இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயிர் சக்தி பெண் இல்லையா, ஆணுன்றவன் உடல் இல்லையா, அப்போது உயிர் சக்தி இழந்த உடல் சமம். அப்போ அந்த ஆண் வெறும் சமம் தான். உயிர் சக்தி அப்படிங்கிற பெண் மனைவி. அப்போ இந்த இடத்துல உயிர் சக்தி யார்? மனைவி தான். மனைவியை இழந்த ஆண் வந்து சமமானான். சம மாதிரி தான் உடல் இருப்பான். எது? புற உயிர் சக்தியோடு இருப்பான். அக உயிர் சக்தி அவன்கிட்ட இருக்காது. அக உயிர் புற உயிர் வேறு. அக உயிர்ன்றது கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி. புற உயிர்ன்றது இப்போ நம்ம வாழற ஒரு உயிர் சக்தி. நமக்கு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம உயிர் வாழறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அது வெறும் புற உயிர் சக்தி தான். அக உயிர் சக்தி அப்படிங்கிறது கருநிலையிலேருந்து வருது. அந்த ஆணுன்ற கருவை உருவாக்கின பெண்ணுன்ற உயிர் சக்தி இருக்கிறா இல்லையா, அவனை தேடி திருமணம் செஞ்சு வருவா இல்லையா, அப்போ அந்த இணையர் அப்படிங்கிற உயிர் சக்தி, அக உயிர் சக்தி ஒரு ஆணை விட்டு விலகியாச்சு அப்படின்னா அப்போது அவன் வெறும் சடலம், சவம், வெறும் சவமாக தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த மேம்பாடு தன்மையும் இருக்கவே இருக்காது. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஆண் உயிர் சக்தியை திருமணம் செஞ்சுருக்கிற ஒரு ஆணை கவனிச்சிங்கன்னா, அந்த உயிர் சக்தி மனைவி இழந்த அந்த ஆண் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே எந்தவித ஏற்றங்களும் இருக்காது. அவனுடைய இதற்கு முன்னாடி இருந்த அவனுக்குள்ளே இருந்த குதூகலம், அவனுக்குள்ளே இருந்த ஆனந்தம், அவனுக்குள்ளே இல்லை ஆரோக்கியம், பாதுகாப்பு, கவசம் எல்லாமே இல்லாமல் ஒருவித சோர்வு மனப்பான்மையோட அவன் முகத்தில் இருந்த வசீகரம் எல்லாமே போயிடும். ஏன்னா அக உயிர் சக்தி அவங்ககிட்ட இல்லை இல்லையா. அப்போ அகத்தின் அழகிய முகத்தில் தெரியும். இதை தான் அன்னைக்கு எழுதின பழமொழி. அகத்தின் அழகிய முகத்தில் தெரியும்னா என்ன அர்த்தம்னா, அக உயிர் சக்தி தொலைந்த மனிதன், அக உயிர் சக்தியை இழந்த ஒரு கணவன் உடைய முகம் வசீகரத்தை இழந்துவிடும். இதுதான் அகத்தின் அழகு. அப்போது அக உயிர் சக்தி ஆரோக்கியமாக இருக்கிற, அக உயிர் சக்தி பலமாக இருக்கிற, அக உயிர் சக்தியை தேடி திருமணம் செய்து இருக்கிற ஒரு ஆண் அதே சமயத்தில் அந்த அக உயிர் சக்தியும் நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறான். அப்போ தான் அவனும் அப்படி இருப்பான். அவரை தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். ஸோ அந்த அகத்தின் அழகு, அந்த அக உயிர் சக்தியோட அழகு முகத்தில் தெரியும். ஒரு ஆணுடைய அறிவில், திறமையில், முக அழகில், உடல் அழகில், ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயுமே தெரியும். இத்தனை மேம்பட்ட தன்மை கொண்டது அக உயிர் சக்தி அப்படிங்கிற மனைவி இணையர். இதை வாய்க்கப்பட்டவன் பாக்யவான். அதனால் இந்த அக உயிர் சக்தியை இழந்த ஆண் வெறும் சவம், புற உயிர் சக்தியோடு தான் இருப்பான். அவனுக்குள்ளே இருக்கிற எதுவுமே இனி சும்மா வெற்று உடல் தான். அதனால தான் அவனால் குழந்தைங்களை கூட பராமரிக்கக்கூடிய வல்லமை கிடையாது. ஏன்னா அவன் வெறும் உடல் தான். அவனை வந்து ஒருத்தர் வந்து ஒரு உயிர் சக்தி இயக்கினே இருக்கணும். அவனால் சுயேட்சையாக இயங்கக்கூடிய தன்மை அவனுக்கு அடிப்படையாகவே படைப்போட இயக்கத்திலே கிடையாது. அவனுக்கு உந்துதல் தேவை, தூண்டல் தேவை. அவன் தூண்டல் இல்லைனாலும் உந்துதல் இல்லைன்னா அந்த உடலால் எதுவுமே சாத்தியமே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ அந்த அக உயிர் சக்தி அவனுக்கு பிரிஞ்சு போயாச்சுன்னா அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் குழந்தைங்களை கூட முறையாக பராமரிக்க தெரியாது, வராது. அதனால தான் தாய் இல்லாத பிள்ளை தருதலைன்னு சொன்னாங்க. தந்தை இங்கே மென்ஷன் பண்ணாமல் தாய் இல்லாத பிள்ளை தருதலைன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னா, ஒரு தந்தை இல்லைனா கூட ஒரு தாயால் உடலாகவும் உயிராகவும் இரண்டுமாக இருந்து அந்த குழந்தைய பராமரித்து வளர்த்துற முடியும். வேலை இல்லை, படிப்பில் எது இல்லைனாலும் அந்த பெண்ணால் தந்தையாகவும் இருந்து வழி நடத்த முடியும், தாயாகவும் இருந்துட முடியும். ரெண்டுமாகவும் ஒரு பெண்ணால் இருக்க முடியும். அக உயிர் சக்தியாகவும் இருக்க முடியும், உடலாகவும் இருக்க முடியும். ஆனால் ஒரு அக உயிர் சக்தி இல்லாத ஒரு ஆணால் அந்த வெற்று உடலை வச்சுட்டு குழந்தைங்களை வளர்க்க முடியாது. அப்படி இருக்கிற குழந்தைகள் தாய் இல்லாத குழந்தைகள் தருதலையாக தான் போகும். அதாவது தருதலை அப்படின்னா கெட்ட வார்த்தை இல்லை, மேன்மை அடையாது. ஒரு தந்தையால் வளர்க்கப்படுற குழந்தைகள் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையோ இல்லை குணங்களில் சிறந்தோ இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு தந்தை இல்லாத குழந்தைகள் நிச்சயமாக, ஒரு தாயால் வளர்க்கப்படுற குழந்தைகள் நிச்சயமாக ஒரு உயர்நிலையில் ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களோடு தான் இருப்பாங்க. இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் ஆண் இல்லாத ஒரு பெண்ணால் ரெண்டாவும் இருக்க முடியும். ஏன்னா அவள் தான் அக உயிர் சக்தி, அவள் தான் அந்த உடல் எல்லாமே. ஸோ அந்த உடலை இயக்கிறதே அவள் தான். அப்போ அவளால் உடலாகவும் இருக்க முடியும், உயிராகவும் இருக்க முடியும். ஆனால் ஒரு ஆணால் உயிர் இல்லாமல் இருக்க முடியாது. உயிர் இல்லாமல் உடல் இருக்க முடியுமா? ஆனால் உடல் இல்லாத உயிர் இந்த பிரபஞ்சத்தை வாழ்ந்து தானே இருக்குது.
அதாவது இப்போ ஒன்று பஞ்ச பூதங்களோட ஐக்கியமாயிடும், இன்னொன்று வந்து இந்த பிரபஞ்சத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் உடல் இல்லாத உயிர் இந்த பிரபஞ்சத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் உயிரில்லாத உடல் இந்த பிரபஞ்சத்தை எத்தனை நாள் வாழ முடியாது. அந்த கிருமிகள் வந்து அதுக்கான உயிரிகள் தோன்றி அதை சிதைச்சிடும், அழிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணும். இதான் பிரபஞ்சத்தோட நியதி. அப்போது உடல் என்ற ஆண் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் சக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, அவன் அழிஞ்சு போயிடுவான், அவன் சிதைஞ்சு போயிடுவான். ஆனால் உடல் இல்லாத உயிர் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் கணவன் இல்லைனாலும் ஒரு பெண்ணால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க எத்தனையோ விதவைகள், கைம்பெண்கள், அவங்க வளர்க்குற குழந்தைகள் நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் ஆண் ரொம்ப மிக குறைந்த சதவீதமான ஆண் தான், ரொம்ப 1% தான் சொல்ல முடியும். மனைவி இழந்ததுக்கப்புறம் மனைவி இல்லாமல் இருக்கிறாங்க. முதிய வயதில் வேணால் இருக்கலாம், ஆனால் இளம் வயதில் இருக்கிற ஒரு ஆண் வந்து வேற ஒரு பெண்ணை நாடி தான் இருந்தாகணுமே தவிர, அவன் உயிர்சக்தியாக இல்லைனாலும் கூட வேற ஒரு பெண்ணை நாடி இருந்தாகணுமே தவிர, அவன் இருந்தாகணும் இது அப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவங்க விடுவாங்க. ஆனால் அவனால் தனியாக ஒரு குழந்தைங்களே வளர்க்க முடியாது, அவனாலையும் வாழ முடியாது, இயங்க முடியாது. அப்போ உயிர்சக்தி இல்லாத உடல் சமம், அது எதுக்கும் பயன்படாது. அப்போ உயிர்சக்தியை தொலைச்சாச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உயிர்சக்தி இல்லாமல் இந்த பெண்ணால் இருக்கும். இதுதான் வந்து இந்த ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, தாயில்லாத பிள்ளை தருதலை, அதாவது தருதலையாக போகும், தலை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல், தலை தான் தாய் என்று சொன்னேன் இல்லையா, அதுதான் தாய்க்கு தலைமகன், தருதலையாக போகும். வெறும் தலையில்லாத முண்டமாக தான் இருப்பான் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். தாயில்லாத பிள்ளை தருதலை அப்படின்னா தலையில்லாத முண்டம். தலை இல்லைன்னா எப்படி இருக்கும், அப்படி தான் வெறும் குடவுரி சக்தியோடு அவன் வாழ்வான். எவ்வளோ பெரிய தத்துவங்களை எவ்வளோ அழகாக ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம முன்னோர்கள் உள்ளடக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா பிரபஞ்ச தத்துவத்தையும் உணர்ந்தவங்க. ஸோ இதை தெரிஞ்சதான் நம்ம இந்த ஆண் வெள்ளக்காரனுங்க நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்து நம்ம மூதாதையர்களோட பார்த்தீங்களா, ஒவ்வொரு பழமொழியும், ஒவ்வொரு மூத்த மொழியும், ஒவ்வொரு வாசகங்களும் என்ன மாதிரியான ஒரு ஆன்றோர் வாக்குகளும் எவ்வளோ தத்துவங்களை கொண்டிருக்கு. தந்தையையும் காயப்படுத்தாமல், அதே சமயத்தில் தாயில்லாத பிள்ளை தருதலைன்ற எல்லா விதமான உயிர் சக்தி, புற உயிர் சக்தி, அக உயிர் சக்தியிலேருந்து உடல் உயிர், இந்த தத்துவத்தை மொத்தத்தையுமே இந்த ஒரே வாசகம் கொண்டிருக்கு. அதே மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இவ்வளோ நாள் நம்ம அகம் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், என்னென்னலாமோ படித்தோம் இல்லையா. ஆனால் எவ்வளோ பெரிய தத்துவத்தை இதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதை பேஸ் பண்ணது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு திருக்குறள். இதெல்லாமே உமர் ஃபாரூக், எழுத்தாளர் உமர் ஃபாரூக், அக்குஹீலர் உமர் ஃபாரூக் தான் ஃபஸ்ட்டு, எழுத்தாளர்ன்றது 2வது தான். அக்குஹீலர் உமர் ஃபாரூக் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே மருத்துவ நூல்களாக இருக்கட்டும், இலக்கியம் சார்ந்த நூல்களாக இருக்கட்டும், சமகால இலக்கியம்னா அவர் எதை எழுதுவார்னா சமகால பிரச்சனைகள் தான். இலக்கியம்னா அவர் பெரிய கதை, கற்பனை கதைகள் அதெல்லாம் எழுதவே மாட்டார், அது அவருக்கு பிடிக்காது. அதாவது எழுத்தில் கூட உண்மை இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆகச்சிறந்த அக்குஹீலர் அவர். அதனால் சமகால சம்பவங்களை தான் அவர் வந்து பதிவு செய்வார். ஸோ அவருடைய சமகால சம்பவங்கள் வந்து இலக்கியம் சார்ந்ததாகவும், மற்றதெல்லாம் அக்குபஞ்சரும் இயற்கை வாழ்வியல் முறைகளையும் கொண்ட நூல்கள் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட 44 புத்தகங்கள், மருத்துவ நூல்கள் 22, அது போக இலக்கியங்களில் ஒரு மொத்தம் சேர்ந்து 44 புத்தகங்கள் இதுவரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. அந்த 44 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அதற்காக சர்வதேச சாதனை புத்தகத்தில் அவர் பெயர் இடம்பெற்று. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய புத்தகங்களில் இருக்கிற உண்மைத்தன்மை, இந்த பிரபஞ்ச தத்துவத்தை எல்லா விதமான நூல்களுமே சொல்லணும். சமீபமாக வந்த ஆதுர சாலை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். கோடிக்கால் பூதம், ஆதுர சாலை, அப்புறம் நோய் முதல் நாடி, இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே அவருடைய எல்லா விஷயங்களையும், அப்புறம் வந்து அந்த சைலண்ட் கோட்டும் சவுண்ட் சிட்டியும், இந்த புத்தகம், இது எல்லாமே அவருடைய சமகால பிரச்சனைகளை ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக அதில் வந்து பதிவு செஞ்சுருக்கார்.